கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நம்ம சொடல பாபா திருடர் கூட்டத்தில் நம்ம மக்கள் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, எனக்கு கமிஷன் தான் முக்கியம்னு எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாமல் கமிஷன் அடித்த அமைச்சர் பேர் மனோ தங்கராஜ். அதாவது 2022 செப்டம்பர் மாதம் 35.9 லட்சம் பால் கொள்முதல் செஞ்சாங்க. அடுத்து 2023 ஏப்ரல்ல 27.9 லட்சம் லிட்டரா குறைஞ்சு போச்சு. பால் கொள்முதல்ல ஒரு பெரிய சரிவு வருது. இதை சரி கட்டலான்னு நம்ம சொடல பாபா முடிவு பண்ணி அப்ப பால்வளத்துறை அமைச்சரா பொறுப்பில் இருந்த ஆவடி நாசரை நீக்கிட்டு நம்ம மனோ தங்கராஜா உள்ள இறக்குறாரு. நம்ம தங்கம் என்னதான் பண்ணினாலும் 2024 26.3 லட்சம் லிட்டரா மறுபடியும் பால்வளத்துறை வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. அதே 2024 மே மாசம் ஆவின் பால் கொள்முதல் 31 லட்சம் தாண்டிருச்சுன்னு நச்சின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு நம்ம தங்கம். அது எப்படி சவாழ? ஏப்ரல் 21 அப்ப 26.3 லட்சம் லிட்டரா இருந்த பால் கொள்முதல் மே 28 எப்படி 31.24 லட்சம் லிட்டரா கொள்முதல் ஆயிருக்கும்? அது எப்படி 5 லட்சம் லிட்டர் பால் அதிகப்படியா கொள்முதல் ஆச்சு? இப்படிலாம் பரபரப்பா கேள்வியை கேட்க அங்கதான் தெரிஞ்சுது நம்ம தங்கத்தோட சேட்டை. செயலிழந்த பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு உயிர் கொடுத்து பிரைவேட்ல இருந்து தரமே இல்லாத பாலை ஆவினுக்கு மடைய மாத்தி அந்த தரமே இல்லாத பாலை நிறைய காசு கொடுத்து வேற வாங்கியிருக்காரு தங்கம். அது மட்டும் தான் பார்த்தா வெளி மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் பண்ண வச்சிருக்கிற வெண்ணையும் பால் பவுடரையும் பாலுன்னு கணக்கு காட்டி ஏமாத்திருக்காரு தங்கம். இன்னொரு பக்கம் நம்ம சொடல கூட்டணி கட்சியெல்லாம் போட்டி போற இடத்துல தீயா வேலை செய்யணும்னு சொல்ல அதை அமைச்சர் கண்டுக்கவே இல்லை. அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குமரி தொகுதி வழக்கம் போல காங்கிரஸுக்கே போயிடுச்சு. தேர்தலில் ஜெயிக்க வியூகம் அமைக்கல, குமரி மேயரை பணி செய்ய விடல. இவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இன்னும் பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிறாரு மனோ தங்கராஜ். ஆக மொத்தம் நம்ம சுடலையோட தங்கம் பண்ணிட்டாரு பங்கம். திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.